சிற்றம்பலம். நம்ம அறிவொளி சபையில நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரமும் தோத்திரமும் அப்படிங்கிறதுல நம்ம தினம் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திர நூல் விளக்கமும் ஒரு திருமுறை பாடலுக்கு விளக்கமும் நாம பார்த்து அறிந்து கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நம்ம திருவதிகை மணவாசக கலந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் அப்படிங்கிற சாஸ்திர நூலை நம்ம இப்ப சிந்திச்சுட்டு இருக்கிறோம். 44வது பாடல் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இது இது எப்படின்னா ஒரு கேள்வி பதில் மாதிரி இதற்கான விடைகள் அனைத்துமே, அதாவது இந்த தெளிவுகள் நமக்கு அனைத்துமே மெய்கண்ட தேவ நாயனார் அருளி செய்தது போல இந்த செய்யுள் அமைக்க பெற்றிருக்கு. சந்தான குரவல்கள்ல முதன்மையானவராக 2 ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் அவர்கள் இந்த நமக்கு விளக்கங்களை அருளி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறது நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 44வது பாடல். ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா, போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம், மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே. நம்ம இத்தனை நாளுமே இந்த அஞ்சு எழுத்தோட மகிமையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவ ஏ நம அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இயல்பா அது முதல்ல எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா நமச்சிவாய மந்திரம், நமச்சிவாயவே அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தான் நம்ம பாடுவோம். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதி மலம் இரண்டும், நம்ம துவக்கத்திலேயே ஒரு ஆன்மாவை மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மலங்கள். ஆதினா எப்ப ஆன்மா அப்படிங்கிற ஒரு பொருள் வந்ததோ அப்பையில இருந்தே அது மறைக்கப்பட்ட ஒரு நிலையிலேயே இருக்கு அப்படிங்கிறது தான். அது என்ன மலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் அப்படிங்கிறதும், இந்த ஆணவம் போக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் வழங்கிய இந்த மாயை மற்றும் கண்மம், இது ரெண்டும் தான் இந்த ந ம அப்படிங்கிற அந்த 2 எழுத்தை குறிக்குது. ம அப்படிங்கிறது ஆணவம் அப்படிங்கிறதையும், ந அப்படிங்கிறது இந்த மறைப்பாற்றல். இந்த மறைப்புக்குள்ள கண்மமும் சேர்ந்துதான் இந்த பஞ்சாட்சர மந்திரத்துல கண்மமும் மாயையும் சேர்ந்து இந்த நகரமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நாம இரண்டு என்ன மலங்களை குறிக்கின்றது. ஆதி மலம் இரண்டும் ஆதியாய்னா முதலாக வைத்து ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா. இந்த மும்மலமும் எப்பொழுதுமே நம்மளை விட்டு நீங்காமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சேதியா, நமக்கு எப்பவுமே தொல்லையாகவும், நமக்கு இந்த வினையால ஏற்படக்கூடிய துன்பமும், இந்த மாயையில சிக்கி மயங்கக்கூடிய நிலையும், நான்கிற அகந்தை அப்படிங்கிறதும் நம்மளை விட்டு போகாது. எப்பவுமே நம்ம நம அப்படிங்கிற அந்த 2 எழுத்தை முன்னாடி முதல் எழுத்தாக ஆதியாக வைத்து ஓதினால், இப்ப என்ன சொல்றாங்க, போதம் மதிப்பு அரிதாம். நாம அறிந்து கொள் போதம் அப்படின்னா நம்ம அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதோட மதிப்பு என்ன, ரொம்ப ரொம்ப அரிதாம், கிடைப்பதற்கு அரிய பொருளாக ஒண்ணு இருக்கும். அது எப்பன்னா இன்பத்தே வாழலாம், நாம வாழ முடியும். எப்ப மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே. இந்த முறைப்படி சிவய நம அப்படிங்கிறத குருநாதருடைய உபதேசம் பெற்று நாம விதிப்படி சிவனையே முன்னிறுத்தி சிந்திச்சு நம்ம உலகியல் வாழ்க்கையை கடப்போமானால் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உலகியல் வாழ்க்கையை முன்னிறுத்தி நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் நமக்கு மும்மலங்களிலிருந்து நாம் விடுபட முடியாது. நாம் உலகியல் வாழ்க்கையையே சிவத்தை முன்னிறுத்தி நாம் கடந்து சென்றோமானால் நாம் இதிலிருந்து கடக்கலாம். வெறும் இதுல பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுங்கிற அந்த மேலோட்ட அர்த்தத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அதோட உள்ள அர்த்தம் நம்ம உலகியல் வாழ்க்கையை தான் நம்ம எப்படியும் கடந்துதான் செல்ல ஆகணும். ஒரு கரை, இந்த கரையில இருந்து அடுத்த கரைக்கு செல்லணும் அப்படின்னா நம்ம அந்த பயணம் அப்படிங்கிறது நிச்சயம் வேணும். இதுல
நம்ம பார்வை உலகியலை நோக்கி உள்ளதாக இருக்குமானால் அதை கடக்க முடியாது. இறைவனை நோக்கியதாக இருந்தால் பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். அப்படி அதோட ஒரு வழியே தெரியாம போகும். அது நமக்கு கரையையும் கொண்டு சேர்த்து விடும் அப்படிங்கிறது தான் விஷயம். அததான் நம்ம இந்த இடத்துல நமக்கு இந்த வந்து ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இறைவனை முன்னிறுத்தி நாம் சிந்திக்க வேண்டும். நம் உலகியல் செயல்களை செய்யும் பொழுது கூட அது இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயலாகவே ஒவ்வொன்றையும் மாற்றிவிட வேண்டும். நம்ம உள்ளத்தால யோக நிலையில எப்படி சுந்தரர் பெருமான் ஒரு சின்ன வேலை செய்யும் பொழுதும் யோகத்துல சிவத்தையே சிந்தித்ததனால அவர் வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அந்த அந்த நிலையில இருந்தாரோ அது போல அது வந்து நமக்காக சுந்தரர் பெருமான் அனுப்பி வைத்து அது வந்து ஒரு எடுத்துக்காட்டா ஆகி நம்மளும் அது மாதிரி பின்பற்றி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இத வந்து சுந்தரர் வழியாக இறைவன் நமக்கு அது உணர்த்தினார். ஒரு உலகியல்ல இல்லற வாழ்க்கையிலேயே இருந்தாலும் கூட சிவத்தை சிந்தித்தபடியே இருக்குமானால் நான் சிவனுடைய திருவடியை சென்று சேரலாம். உலகியல்ல சிக்காம இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அதாவது இந்த சிவைய நம்ம இததான் நம்ம விநாயகர் அகவல்லையும் திருந்திய முதல் 5 எழுத்தும் அப்படிங்கிற வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது சிவத்தை நாம் முன்னிறுத்தி சிந்தித்து இருக்க வேண்டும் நம் ஒவ்வொரு பொழுதுலையும் நேரத்திலையும் அப்படிங்கிறது தான். ஆதி மலம் இரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வு ஆகா போதம் மதிப்பு அரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது 5 எழுத்துமே. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருவதிகை மணவாசகங்கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.